ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த பைத்தான் டேட்டா அனாலிட்டிக்ஸோட கண்டினியூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி ஒரு கமாண்ட்ஸ் கொடுக்கறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ எழுதியிருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன், சரிங்களா? அதை எப்படி இந்த இதில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஷ் சிம்பலை யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் சரி, இங்கே வந்து அது வந்து உங்களுக்கு ரன் ஆகாது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு உங்கள் இது ரன் ஆகும், சரியா? ஸோ இந்த மாதிரி ஸோ அடிஷன் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷனை பற்றியோ இல்லை வேரியபிள் பற்றியோ இல்லை எதை பற்றியும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது ரன் பண்ணும்போது இதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் ரன் பண்ணும். ஸோ எப்போதும் போல் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக எப்போதும் வர்ற மாதிரி அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும், சரியா? ஸோ வெல்கம் டேட்டா கிராஃப்ட், அதோட ஆன்சர்ஸ்லாம் அங்கே வருதா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இது ஒரு டைப்பான கமெண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் சாரி மாற்றி சொல்லிட்டேன். இதில் ஆக்சுவலாக 100 டைப்பான கமெண்ட்ஸும் இருக்குது. அது எப்படின்னா மல்டிபிள் லைன்ஸ் கொடுக்குறது. இப்போ நீங்கள் வந்து இதை பற்றின ஏதாவது ஸ்டோரி இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டபுள் கோட்டேஷனை 3 டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இது உள்ள நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி அதுவும் ஸ்கிப் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணால் அது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ ஒரு ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது உள்ள நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸில் கொடுத்துடலாம். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு ஆஷ் சிம்பல் யூஸ் பண்ணணும். மல்டி லைன் கமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டபுள் கோட்டை வந்து 3 டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ வில் மீட் இன் another வீடியோ. தேங்க்ஸ்.